அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு +2 முடித்துவிட்டு அடுத்து என்ன படிப்பது, எங்கே படிப்பது, எந்த படிப்புக்கு வேலை வாய்ப்பு அதிகம் என்கிற ஏராளமான கேள்விகளோடு நிற்கிற +2 முடித்த மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டும் சிறப்புமிக்க நிகழ்வுதான் இந்த உயர்வுக்கு உயர்கல்வி என்கிற இந்த இணைய வழியே வழிகாட்டு நிகழ்ச்சி. இந்த சிறப்புமிக்க நிகழ்வை இந்து தமிழ் நாளிதழோடு கல்வியில் புகழ்மிக்க அமிர்தா விஸ்வா வித்யாபீடமும் இணைந்து நடத்துவதில் பெருமை கொள்கிறோம். இன்றைக்கு மின்னியல் மற்றும் மின்னணுவியல் எனப்படுகிற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அதேபோல் ஆற்றல் அறிவியல் எனப்படுகிற எனர்ஜி சயின்ஸ் குறித்த படிப்புகளை குறித்து நம்மோடு பல்வேறு வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக மூத்த கல்வியாளர்கள், கல்வியில் புகழ்பெற்ற ஆளுமையாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் அறிமுகம் செய்வதில் பெருமை அடைகிறேன். அடுத்த இந்த நிகழ்வில் நம்முடைய இரண்டாவது கருத்தாளராக இணைய இருப்பவர் மரியாதைக்குரிய திரு சுவாமிநாதன் அவர்கள். அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். வணிக பிரிவு மற்றும் வணிக குழு மற்றும் HR மட்டத்தில் உள்ள அனைத்து மனிதவள செயலாக்கங்களிலும் 25 ஆண்டுகளுக்கு மேல மிகுந்த அனுபவம் மிக்கவர் தான் திரு சுவாமிநாதன் அவர்கள். அவர் டாடா ஸ்டீல், LND, அசோக் லைலாண்ட் மற்றும் பைசம் போன்ற MNC போன்ற உயர்மட்ட நிறுவனங்களுடன் பல்லாண்டு காலம் தொடர்ந்து பணியாற்றிய அனுபவம் மிக்கவர். அவரது கல்வி தகுதி என்று எடுத்துக்கொண்டால் 1998-2000 BGTPM முழு நேரமாக அவர் ஃபோர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்டில் இருந்து அதுக்கான அந்த புதுடெல்லியில் இருக்கிற மனிதவள மேலாண்மை மற்றும் சந்தைப்படுத்துதலில் இருந்து தனது கல்வியை தொடங்கினார். அதே போல அவர் 1989 மற்றும் 1993 இளங்கலை பொறியியல் BE எனப்படுகிற இளங்கலை பொறியியலை நமது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள கிண்டி பொறியியல் முன்னாள் கூட மேனாள் டீன் டாக்டர் இனியன் அவர்கள் பேச அந்த பொறியியல் கல்லூரியிலிருந்து தனது இளங்கலை பொறியியல் BE படிப்பை முடித்தவர். அவரது தொழில் வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு HRM எனப்படுகிற அந்த துறையில் மாற்றத்திற்கான செயல்முறை தலையீடு என்பதை அவர் அமெரிக்காவில் உள்ள மெக்சிகன் பல்கலைக்கழகத்தின் ரோஸ் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் என்கிற அமைப்பின் மூலமாக மிகச்சிறந்த வரையில் தனது தொழிலை முன்னெடுத்தவர். அதே போல தலைவர்களுக்கான செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் முதுகலை பட்டம் திட்டம் சிறந்த ஏரிகள் மேலாண்மை நிறுவனத்திற்கோடு இணைந்து பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார். அதே போல அவரது அனுபவ தகுதிகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் தலைமைத்துவம், லீடர்ஷிப் என்று சொல்லப்படுகிற தலைமைத்துவம் மற்றும் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் துறையில் மிகுந்த அனுபவம் மிக்கவர். அதே போல மனிதவள மேம்பாடு மற்றும் செயல்முறை மேம்பாடுகளிலும் ஆர்வமுடையவர். செயற்கை நுண்ணறிவு எனப்படுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் HR ஆட்டோமேஷனிலும் அவருக்கு ஈடுபாடு உண்டு. தற்போது அவர் சென்னையில் உள்ள BGR எனர்ஜி சிஸ்டம் பிரைவேட் நிறுவனத்தின் HR உதவி துணை தலைவராக மிகச்சிறந்த முறையில் தனது பணிக்காலத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவரது சிறப்புகளில் ஒன்றாக அவரது PGR எனர்ஜி சிஸ்டம் லிமிடெட் சார்பாக மின்துறையில் ரூபாய் 4000 கோடி ரூபாய்க்கான விற்று முதல் கொண்ட முன்னணி EPC பிளேயர் என்பது அவரது செயல்பாடுகளில் ஒரு மகுடம் போன்றது. அப்படி சிறப்புமிக்க இன்றைய நமது சிறப்பு கருத்தாளர் திரு சுவாமிநாதன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறேன். வெல்கம் சார். வணக்கம் முருகேசன். Thanks a lot for the introduction. Welcome to all the participants here. Thanks to Hindu for doing this excellent job. இதில் இப்போ இனியன் சார் பேசினார். இனியன் சார் என்னுடைய ப்ரொஃபஸர், காலேஜில் கிண்டி பொறியியல் கல்லூரியில் ப்ரொஃபஸர். அவருடைய ஸ்டூடெண்டான ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பேசுறதுக்கு, அவருடைய சேர்ந்து பேசுறதுக்கு. இன்னைக்கு நீங்கள் யூ ஆர் இன் தி ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் கேரியர்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நீங்கள் படிக்கிற போகிற படிப்பு ஒரு கேரியர் ஓரியன்டாக இருக்கணும். இன்னைக்கு நான் 12வது பாஸ் பண்ணோடனே எனக்கு கேரியர் ஓரியன்டாக அந்த மைனிங் இன்ஜினியரிங் எடுத்து நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் MBA பண்ணினோம். இன்றைக்கி நாங்கள் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. எல்லாரும் இன்றைக்கி கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, கம்ப்யூட்டரையும் நாங்கள் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பற்றி நான் பேசுகிறேன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்தீங்கன்னா 3 விதமாக நீங்கள் போகலாம். ஒன்று ஜென்ரேஷன் கம்பெனிஸ், இப்போ BHEL, NLC இவங்கெல்லாம் ஜென்ரேட்டிங் கம்பெனிஸ். NTPC, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன், இவங்கெல்லாம் ஜென்ரேட்டிங் கம்பெனிஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பவரை ஜென்ரேட் பண்ணுவாங்க. எதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க? இன்றைக்கி தர்மல், விச் இஸ் கோல் பேஸ்ட். இனியன் சார் சொன்ன மாதிரி இட் இஸ் எதர் த்ரூ விண்ட், சுஸ்லான் மாதிரி கம்பெனி. அடுத்தது சோலார் பவர். இந்த 3 பவர் ஜென்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஜென்ரேட்டிங் கம்பெனியில் ரொம்ப அருமையான லெவல் வரைக்கும் போகலாம்.
யார் ஜிஇடியா ஜாயின் பண்ணாங்க அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு எம்டி லெவல்ல போயிருக்காங்க. அந்த லெவலுக்கு நீங்க போகலாம். ஒன்று ஜென்ரேட்டிங் கம்பெனியில். இந்த ஜென்ரேட்டிங் கம்பெனி எப்படி போக போகுது, இந்த பிஸ்னஸ், இந்த மார்க்கெட் எப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் த ஆவரேஜ் பெர் கேபிட்டா ஆஃப் பவர் பெர் பர்சன் பார்த்தீங்கன்னா 107 வாட் தான். அதே சைனா 527, அமெரிக்காவில் 1387. இந்த 2 கண்ட்ரி மட்டும் எடுத்துக்கணும். நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரி வேர் அவர் இண்டஸ்ட்ரி இஸ் க்ரோயிங் திக் அண்ட் ஃபாஸ்ட். எனி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, இன்னைக்கு பவர் கன்சம்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெதர் இட் இஸ் அன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஈவன் யுவர் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி ஆர் எனி இண்டஸ்ட்ரி யூ டேக், யூ நீட் பவர். இன்னைக்கு நம்ம பெர் கேபிட்டா கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளோட ஜென்ரேட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 200 கிகாவாட் தான். நம்மளோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 4 மடங்கு இன்னும் 5 வருஷத்துல வேணும். 4 மடங்கு, அதாவது 800 கிகாவாட் நம்ம இன்னைக்கு ஜென்ரேட் பண்ணணும் இன்னும் 4 வருஷத்துல. எப்படி ஜென்ரேட் பண்ண போறோம்? ஒன்று, நீங்க எனக்கு முன்னாடி பேசின இனியன் சார் சொன்னாரு, சோலார் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு, இதுவும் விண்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, தெர்மல் பவரும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி பண்றோம்னா பியூர் வே ஆஃப் டூயிங் இட். முன்னாடி நம்ம தெர்மல் பவர்ல வந்து நம்ம கோல்ல வந்து சல்ஃபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருந்தது, அதனால உங்களுக்கு வந்து எமிஷன்ல உங்களுக்கு மாசு ஜாஸ்தியா இருந்தது, அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் இல்லை. இப்போ அதை நம்ம டீசல்ஃபரைசேஷன் பண்ணிட்டும் பண்ணலாம், அந்த டெக்னாலஜி வந்துகிட்டு இருக்கு இப்போ. ஸோ அதனால இன்னைக்கு வந்து பவர் ஜென்ரேஷன் வந்து 4 மடங்கு உங்களுக்கு இன்னும் 5 வருஷத்துலேயே வேணும். பை 2028 itself we need roughly 1000 gigawatt in India. And the way in which we have to grow today, in the next 2 decades, we want roughly 1500 gigawatt. நீங்க வந்து இன்னைக்கு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டு 4 வருஷம் கழிச்சு பாஸ் பண்ணிட்டு போகும்போது யூ வில் பி இன் ஹை டிமாண்ட். ஏன்னா அப்போ வந்து டிமாண்ட் ஃபார் பவர் வில் பி வெரி ஹை இன் இந்தியா, வாட் எவர் மைட் பி த ஸ்ட்ரீம். ஸோ த ஜென்ரேட்டிங் கம்பெனிஸ் உங்களை மாதிரி ஆளுங்களை தான் முதல்ல எடுப்பாங்க. அந்த ஜென்ரேட்டிங் கம்பெனியில் எந்த மாதிரி வேலை உங்களுக்கு கிடைக்கும்னா, நீங்கள் முதல்ல ஒரு ஜிஇடியா ஜாயின் பண்ணீங்க, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ரைட் ஃப்ரம் யுவர் கோல் எப்படி வருது, கோல்லேருந்து எப்படி பண்ணுது, இல்லைனா தெர்மல் பவர் எப்படி ஒர்க் பண்ணுது, விண்ட் பவர் எப்படி ஒர்க் பண்ணுது, அந்த இன்ஜினியரிங், அப்புறம் உங்களுக்கு ஜென்ரேட்டிங் ஏரியா, தென் ஃபைனல் ஜென்ரேஷன், இந்த பாய்லர் டர்பைன் ஏரியா வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்புறம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களை பிளேஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஜென்ரேட்டிங் ஏரியாவில் தான் போகணுமா, பர்ச்சேஸ் ஏரியாலையும் போகலாம். உங்களுக்கு அதை நடத்தும் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏரியாலையும் போகலாம். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்திங்கன்னா அதுவும் பண்ணலாம். இல்லை நீங்கள் எம்இ பண்ணணும், என்ஜினியரிங் முடிச்சுட்டு, இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு பவர் இன்ஜினியரிங் பண்ணுறீங்க எம்இயில், அதை பண்ணிவிட்டும் நீங்கள் ஜென்ரேட்டிங் கம்பெனியில் வந்தீங்கன்னா அருமையான வேலை கிடைக்கும். அருமையான வேலைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் படித்ததை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அங்கே. ஸோ the demand for the power is going to be very high in India. And after 4 years நீங்க பாஸ் பண்ணிட்டு வரும்போது you will be the most sought out after. இன்னைக்கு ஜென்ரேட்டிங் கம்பெனி அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். இது ஒரு சைடு ஜென்ரேட்டிங் கம்பெனி. இப்போ எங்களை மாதிரி பிஜிஆர் கம்பெனி, நாங்கள் வந்து கன்சல்டன்சினா, நாங்கள் வந்து கான்ட்ராக்டிங் கம்பெனி. நாங்கள் எல்என்டி, ஷாஃபூர்ஜி ஃபாரஞ்சி இவங்கெல்லாம் வந்து ஒரு பவர் பிளான்ட் செட் பண்ணணும்னா அதுக்கு எண்டு டு எண்டு நாங்கள் ஃபுல்லாக பண்ணுவோம். இப்போ சப்போஸ் நெய்வேலி வந்து இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டோட உத்தரப்பிரதேஷில் ஒரு பவர் பிளான்ட் போடுது, அதுக்கு நாங்கள் ஃபுல்லாக பண்ணுறோம்னா இன்ஜினியரிங் பண்ணுவோம். அந்த ஏரியா எப்படி இருக்குது, அதில் எப்படி சிவில் இன்ஜினியரிங், எப்படி கட்டடம் கட்டணும், அதுக்கப்புறம் எப்படி பாய்லர் எரெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி அந்த கோலை கொண்டு வரணும், அதுக்கு இன்ஜினியரிங் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அந்த இன்ஜினியரிங்கை ட்ராயிங்கை சைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சைட்டில் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்றதையும் அங்கே சைட்டில் பண்ணிவிட்டு அங்கே சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இருப்பாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாங்க. அவர் தான் வந்து தலைவராக இருப்பாருங்க, எப்படி அதை கொண்டு வரணும்ன்றத. ஏன்னா சிவில் இன்ஜினியர் கட்டணம் கட்டுவாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த பாயில் எரெக்ஷன் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் அந்த பவர் எப்படி ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களுக்கு. அது அந்த ஜென்ரேஷன் பண்ணும்போது அதுக்கப்புறம் அதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சுட்டு நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். நாங்கள் அதாவது இபிசிங்கிறது இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கமிஷனிங் கம்பெனி, எண்டு டு எண்டு. ஒரு ப்ராஜெக்டோட இது பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா 5000 crores. அதாவது நீங்கள் வந்து ஒரு 20 வருஷம் ஆஃப்டர் யுவர் இன்ஜினியரிங் ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கீங்கன்னா யூ வில் பி லைக் அ சிஇஓ ஆஃப் அ ப்ராஜெக்ட். இந்த சிஇஓ ஆஃப் அ ப்ராஜெக்ட் வந்து அந்த 4500 கோடி, இன்னைக்கு எவ்வளோ கம்பெனி 1000க்கு மேலே இருக்குது இந்தியாவில், உங்களுக்கு 200 கம்பெனி 250 கம்பெனி, ஒரு 4500 கோடி நீங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர் லெவலில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க.
அந்த எண்டு டு எண்ட் அந்த 36 மாசத்துல அந்த ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கொடுத்துட்டு வரணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னபடி இபிசி கம்பெனிலையும் உங்களுக்கு மிக 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 வேலை வாய்ப்புகள் உண்டு. அந்த இபிசி கம்பெனியில் உங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னா எண்டு டு எண்டு ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது ஜென்ரேட்டிங் கம்பெனியில் வந்து உங்களுக்கு மோர் ஆஃப் ஜென்ரேஷன் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் டைப் ஆஃப் அ ஜாப். இபிசி கம்பெனியில் எண்டு டு எண்டு ரைட் ஃப்ரம் இன்ஜினியரிங் டு யுவர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கமிஷனிங் வரைக்கும் உங்களுக்கு அது உண்டு. மூணாவது வேலை வாய்ப்பு உங்களுக்குன்னு எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் கோயிங் டு கம். இன்னைக்கு பவர் ஜென்ரேஷனே இவ்வளோ டிமாண்ட் இருக்கும்போது அந்த எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் எப்படின்னா ஹைடெக் ப்ராடக்ட்ஸ். இப்போ உங்களுக்கு அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் லெவல் ப்ராடக்ட்ஸ் யூசிங் மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் மீட்டர்னு சொன்னாங்க. ஸ்மார்ட் மீட்டர் வந்து இன்னைக்கு வீட்டில் எனர்ஜி மீட்டர் எவ்வளோ கம்பெனி இன்னைக்கு எனர்ஜி மீட்டர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கம்பெனி தான். அந்த கம்பெனில வந்து முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா நாட் எலக்ட்ரானிக் மீட்டரே கிடையாது. இன்னைக்கு எலக்ட்ரானிக் மீட்டர் இருக்கு. முன்னாடிலாம் மேனுவல் மீட்டர் தான். அது இன்னைக்கு எலக்ட்ரானிக் மீட்டர், அடுத்து ஸ்மார்ட் மீட்டர். ஸோ த டெவலப்மெண்ட் இன் த டெக்னாலஜி இன் மேக்கிங் த எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ். டுடே யூ டேக் அ மோட்டர். நீங்கள் நாங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எடுக்கும்போது மோட்டரை பற்றி படிப்பீங்க. அந்த மோட்டரோட எங்கெங்கே யூஸ் ஆகுது, எப்படி அந்த சைஸை ரிடியூஸ் பண்ணணும், எப்படி அந்த வைண்டிங் கொண்டு வரணும், காப்பரை தவிர வேற எந்த ப்ராடக்ட் அதில் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பேசிக் இன்ஜினியரிங் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில் பெரிய வேலை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார் வந்து எலக்ட்ரிக்கில் ஓட போகுது, நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூட்டர் வந்து எலக்ட்ரிக்கில் தான் இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ அதோட டிமாண்டு இன்னும் நாங்கள் சொல்லலை. அந்த 800 கிகாவாட் சொன்னதுலேருந்து இதெல்லாம் நான் ஆட் பண்ணலை. அதையும் ஆட் பண்ணிங்கன்னா 1000 கிகாவாட் கிட்ட நமக்கு வந்துடும். ஸோ இட் இஸ் டுமாரோ இஸ் கோயிங் டு பி an electric world totally wherever it is going to be move in that way. இது 3 ஏரியாவில் உங்களுக்கு வந்து பெரிய 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 ஜாப்ஸ் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக அது. அண்ட் யூல் பி ஆன் மோர் டிமாண்ட். ஏன்னா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆல் மூவ் டுவர்ட்ஸ் தி ஐடி ஃபீல்ட். ஓகே, இந்த ஐடி ஃபீல்டில் போகிறதுனால நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ டுடே தி எலக்ட்ரிக்கல் பீப்புள் அண்ட் மெக்கானிக்கல் பீப்புள் ஆர் கோயிங் டு டேக் அ பிக் 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 டிமாண்ட். அதுவும் 4 வருஷம் கழிச்சு நீங்கள் பாஸ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா the number of electrical engineers required to the number of electrical engineers that is getting generated in India will be very low. So the demand will be very high. நாங்கள்லாம் வந்து உங்களை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் உங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்போம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரை. ஸோ இந்த 3 ஏரியாவில் உங்களுக்கு வந்து பெரிய வேலை வாய்ப்புகள் உண்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு. அதே தான் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு நீங்கள் வரும்போது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் டுடே இது வந்து இன்செப்பரபிள் ட்வின்ஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டுத்தையும் தே ஆர் போத் ஒரு காயினோட 2 சைடு. அது முன்னாடி எலக்ட்ரிக்கல் மட்டும் செப்பரேட், இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் தான் இன்னைக்கு ஃபுல்லாக. வெதர் யூ டேக் ஈவன் மெக்கட்ரானிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்டே வேறு வந்துருச்சு அது. ஸோ த எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் ஆஃப் இட் மேக்ஸ் யுவர் லைஃப் வெரி ஈஸி கம்பேர்ட் டு வாட் இட் வாஸ் ப்ரீவியஸ்லி. ஸோ அதையும் நீங்கள் படிச்சுட்டு 3வது இன்னும் என்ன படிக்கணும்னா நீங்கள் படிக்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வந்துருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து இப்போ ஒரு 2 மாத கோர்ஸ் முடியும். அது என்ன சொல்லுதுன்னா டேட்டா ஃபோர்காஸ்டிங் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் டேட்டா வச்சு நீங்க ஃபோர்காஸ்டிங் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஸோ அதை எப்படி பண்ணணும், அதையும் நீங்க சைட் பை சைட் கற்றுக்கிட்டு அப்புறம் 4வது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இப்போ நீங்க இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறீங்க, எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறீங்க எல்லாம் ஸ்மார்ட் ப்ராடக்ட்ஸ். அதுல வந்து உங்களுக்கு வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ்னு ஒன்று இருக்கு. அதை வச்சுட்டு நீங்க பண்ணலாம். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு வென் டூயிங் யுவர் இன்ஜினியரிங் electronic way of doing things, artificial intelligence way of doing things, software way of doing things and the basic concepts. ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகத்தை வச்சுங்க, இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது பேசிக் காம்பனன்ட்ஸ் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாங்கள் காலேஜ்லேருந்து விட்டு வெளியில் வரும்போது ஆஸ் அ ஜிஇடி இட் செல்ஃப் we can establish one whole system and process. டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்கள் இன்ஜினியரிங்கிட்ட நாங்கள் சேலஞ்ச் பண்ணுவோம். சார் இந்த பம்பு கொடுத்துருக்கீங்க, இந்த மோட்டர் கொடுத்துருக்கீங்க, இது எனக்கு ஒத்து வராது, நாங்கள் கால்குலேஷன் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா அந்த மாதிரி லெவலில் நாங்கள் வந்து இன்ஜினியரிங்காக படித்தோம். ஏன்னா அந்த இன்ஜினியரிங்காக படிக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உங்கள் மேலே தப்பு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி அதை சூழ்நிலை அது மாதிரி. ஏன்னா பிடிச்சிட்டு நம்ம வந்து கோடிங் தான் பண்ண போகிறோம் சாஃப்ட்வேர் கம்பெனிலன்னா அதுக்கு நீங்கள் இந்த இன்ஜினியரிங் எடுக்காதீங்க, அதுக்கு வேற இன்ஜினியரிங் இருக்கு. நீங்க அது இன்ஜினியரிங்னு படிச்சு அது இன்ஜினியரிங்கா படிச்சீங்கன்னா, இனியன் சார் நிறைய விஷயம் சொன்னாரு. லைப்ரரியில போங்க, செமினார் அட்டன் பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இந்த 4 வருஷத்துல when you come out of the college, okay, you should be really strong on your concepts. இது
இந்த மோட்டரை பார்த்த உடனே சொல்லி இந்த மோட்டர் எங்கே யூஸ் ஆகும், எப்படி யூஸ் ஆகும் உங்களுக்கு. இது ஒரு வழியில். இப்போ பவர் ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்க, பவர் ஜென்ரேஷனுக்கு இபிசி கம்பெனி, எங்கள் மாதிரி கம்பெனி, பிஜிஆர் மாதிரி கம்பெனி, ப்ராடக்ட் கம்பெனி அது. இதை தவிர உங்களுக்கு நாளைக்கு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து இஃப் யூ நோ தி டாலர் ப்ரைஸ் இந்த மார்க்கெட் டுடே இஸ் $75 பெர் பேரல். ஒரு பேரல் வந்து 210 லிட்டர் க்ரூட் ஆயில் உங்களுக்கு அது $75 ஆயிடுச்சு. அதே $80-90 போச்சுன்னா இந்தியாவோட ஃபாரின் reserves, it will keep doing down because we are importing more of oil. So more projects will open out in India, more oil refineries will open out in India. அங்கேயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பீப்புள் have got a huge job to do that. உங்களுக்கு ஒரு ரிஃபைனரின்னு உள்ள போனீங்கன்னா அந்த ரிஃபைனரி ஃபுல் லைட்டிங், ஃபுல் கேபிளிங், எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி டன் பை தி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஓகே, சிமிலர்லி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஆல்சோ. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு கோ இன் அ பிக் பூம். 2014 வரைக்கும் $110 போயிட்டு இருந்துச்சு மார்க்கெட்ல. அது சரிஞ்சு வந்து 28க்கு வந்துச்சு. இப்போ அது 28 வந்து திருப்பி இப்போ 70. On an average, it will not go below 60 or 65. So oil and gas industry is another big industry where electrical engineers are going to play a huge market. Now you could take auto industry. Auto industry எடுத்துக்கிட்டீங்கன்னா auto industry totally electrical போகுது. இப்போ there is a connection between oil and gas industry and the auto industry. ஏன்னா ஆயில் அண்ட் கேஸ் வந்து இன்னைக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இட் கன்சிடரிங் கிவிங் பொல்யூஷன் ஆல்சோ அண்ட் இட் இஸ் ஸ்லோலி ட்விண்ட்லிங். ஒய் ஷுடன் வி மூவ் டுவர்ட்ஸ் தி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு நீங்கள் போகும்போது யூ ஹாவ் அட் அ ஹியூஜ் டிமாண்ட். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ன்றது ஒன்று என்ன சொல்லலாம்னா இட் இஸ் அ பேக் போன் ஃபார் ஆல் இன்ஜினியரிங். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் பவர் கட் ஆச்சுன்னா கேன் வி டூ தட்? We find it very difficult because it is very, very important in today's world. That is a backbone. Energy is the backbone. Okay. In the mood industry, auto industry is a big industry. Oil and gas industry is a very big industry. Power generation, power transmission and power distribution is big industry. அடுத்த இன்னொரு ஏரியா உங்களுக்கு என்னன்னா அதான் நான் சொன்னேன், பவர் டிரான்ஸ்மிஷன். இப்போ நீங்கள் இப்போ ஜென்ரேட் பண்ணிட்டீங்க பவரை. சப்போஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க நெய்வேலியில் ஜென்ரேட் பண்ணுறீங்க, ஆர் நார்த் இந்தியாவில் ஜென்ரேட் பண்ணுறீங்க, எங்கே ஜென்ரேட் பண்ணால் அதை வித்தவுட் லாசஸ் நீங்கள் கொண்டு போய் டிரான்ஸ்மிட் பண்ணணும். இப்போ எக்ஸ் யூனிட் நான் ஜென்ரேட் பண்ணேன், இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் அந்த சைடில் அதை நான் கொண்டு போகணும்னா வித்தவுட் லாசஸ் கொண்டு போகணும். அதுக்கு டெக்னாலஜிக்கு நீங்கள் வரணும். ஸோ த டெக்னாலஜி இஸ் எவால்விங். ஸோ இட் இஸ் நாட் அ ஸ்டாக்னன்ட் இன்ஜினியரிங், இட் இஸ் எவால்விங் இன்ஜினியரிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. நீங்கள் படிக்கும்போது அந்த பேசிக் கான்செப்ட்ஸை படிச்சுட்டு நீங்கள் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். அடுத்து உங்களோட இம்பார்ட்டன்ட் கேள்வி என்ன சார்? நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க, இண்டஸ்ட்ரி சொன்னீங்க, பவர் ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரி, இபிசி இண்டஸ்ட்ரி சொன்னீங்க, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி சொன்னீங்க, ஆட்டோ இண்டஸ்ட்ரி சொன்னீங்க, பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டஸ்ட்ரி சொன்னீங்க, நியூக்ளியர் பவர் இன்னொன்று இருக்குது, அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் நாங்கள் எப்படி வி கேன் ஷைன் இன் இட்? நாங்கள் ஒரு ஜாயின் பண்ணிட்டு நாங்கள் ஒரு 50 வயசில் என்னவா இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் மனித மேம்பாலம் சொல்லுவோம், ஹெச்ஆர். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஜினியர் ஜாயின் பண்ண உடனே அவர் எடுக்கும்போதே வந்து வி சி சர்டன் பேசிக் திங்ஸ் இன் இன்ஜினியர். இன்ஜினியரிங் கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது நாங்கள் இப்போ எல்லா காலேஜ்லையும் போய் என்ன சொல்லுவோம்னா இன்ஜினியரிங் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிற பசங்க. அப்போ வரும்போது எப்படி நாங்கள் எடுப்போம்னா இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் காலேஜில் உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணாதீங்க, இண்டஸ்ட்ரியில் போய் ப்ராஜெக்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து நான் முடித்த உடனே 4th இயர் எனக்கு வேலை கிடைச்சதுன்னா எனக்கு அந்த ப்ராஜெக்ட்னால தான் வேலை கிடையாது. அது இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜியில் நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணினேன். அப்போது அது லேட்டஸ்ட் டெக்னாலஜியை ப்ராஜெக்ட் பண்ணும்போது எவ்ரி இண்டஸ்ட்ரி கால்டு மீ ஆன் தட். ஐ டிட் அ எக்ஸ்டென்சிவ் ப்ராஜெக்ட் ஃபார் 6 months. தேவையானது மட்டும் 3 months காலேஜுக்கு நான் பண்ணல என்னோட ப்ராஜெக்டை. நான் ப்ராஜெக்ட் பண்ணது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் பண்ணுறதுக்காக அந்த ப்ராஜெக்ட் பண்ணது. ஸோ when I passed out from my college, I was in a big demand in almost all the industries where that technology was used. ஸோ நீங்கள் அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்றது வந்து it should combine all your basic concepts and it should be a revolutionary project which turns the industry should look to you in that. ஸோ நீங்கள் அந்த கான்செப்ட் வச்சிருக்கீங்க, இண்டஸ்ட்ரி இஸ் ரெடி டு ஸ்பெண்ட் த மணி அண்ட் டு கெட் த பெனிஃபிட், அந்த மாதிரி பண்ணீங்கன்னா யூஆர் பேசிக்கலி வெரி ஸ்ட்ராங். கான்செப்ஷுவல் நாலேஜ் நாங்கள் பார்ப்போம். அடுத்தது நாங்கள் என்ன பார்ப்போம்னா ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட when he is passing out from the engineering college, his personality and his cognitive ability. இன்னைக்கு காக்னேட்டிவ் எபிலிட்டின்னா என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து how he is doing to solve problems. ஓகே, how இப்போ வந்து ப்ராப்ளம் சால்விங்ன்றது வந்து உங்களுக்கு எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப் யூ ஹேவ் டு சால்வ் ப்ராப்ளம். ஓகே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் டைட் கார்னர் சுச்சுவேஷன் நாளைக்கு நீங்கள் இண்டஸ்ட்ரி உள்ளே வந்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைட் கார்னர் சுச்சுவேஷன் வரும்.
ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ வித் சேயிங் வாட் ஆர் த டைப் கார்னர் சுச்சுவேஷன். பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி அதை வெளியில் வருவீங்க அந்த சுச்சுவேஷன்லேருந்து, ஸ்டில் யூ டெலிவர் யுவர் ரிசல்ட்ஸ். அது 2 பார்ப்போம். 3வது என்ன பார்ப்போம்னா கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷனை வந்து நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் எடுத்துக்காதீங்க. நல்ல உங்களுக்கு உரையாற்றல் திறன்றது என்னன்னா, நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும், அவர்கள் கேட்குமாறு நீங்களும் கூற வேண்டும். ஒரு இன்ஜினியரிங் லாங்குவேஜில் நீங்கள் பேசணும். நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா நீங்கள் அந்த இன்ஜினியரிங் லாங்குவேஜில் பேசணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். நீங்கள் வந்து இங்கிலீஷ் இருந்ததுன்னா ஓகே, தட்ஸ் ஃபைன். வென் யூ ஒர்க் வித் த ஃபாரின் பீப்புள் ஆர் வென் யூர் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ் அக்ராஸ் த குளோப், இட் இஸ் எசென்ஷியல். பட் when you communicate, your body language should speak in such a way that you are confident of your job. உங்களுக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கும். அதை பார்த்த உடனே the client or the customer will be having faith on you on the trust. ஸோ நாங்கள் 3 விஷயம் பார்க்குறது வந்து ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து வெளியில் வரும்போது, ஃபண்டாஸ்டிக் கான்செப்ட் that will lead to your personality and your communication. Communication in the sense I expect engineer should speak in engineering language. நாங்கள் அதை ப்ளஸ் உங்களுடைய ஆற்றல்கள், காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோ அமிர்தாலேயோ மக்கள் எடுக்கும்போது நாங்கள் பசில்ஸ் கொடுப்போம் அவங்களுக்கு. அந்த பசில் சால்வ் பண்ணும்போது அதை வேற 4 விதமாக சால்வ் பண்ணலாம் ஒரு பசிலை. ஓகே, அந்த மாதிரி பசில்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை முடிச்சு நீங்கள் ஜிஇடியாக ஜாயின் பண்ணுவீங்க, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங். அந்த கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, திருப்பி நீங்கள் படித்த எல்லா புத்தகங்களையும் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். When you pass out your engineering, you are conceptually very strong. How practically you are going to be strong, or how you are going to put the concepts into practice is most important. Real engineering education starts when you start your job. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு வருடத்துல நீங்க படிச்ச ஒவ்வொரு கான்செப்ட் எங்கெங்க யூட்டிலைஸ் ஆகுது, ஃபர்தர் அதில் என்ன டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு இந்த கம்பெனி என்ன பண்றதுன்றதுல அதுல நாட்டம் கொடுக்கணும். உங்க அந்த முதல் ஒரு வருடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு நாங்கள் செப்பரேட் டைரிஸ் வச்சுருக்கோம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கிராஜுவேட் இன்ஜினியர். வி ஹேவ் அ மென்டர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ தட் அந்த முதல் ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன கேள்வி, எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நாங்கள் அதை தயங்காமல் ஆன்சர் பண்ணுறதுக்கு எல்லா மென்டர்ஸ்க்கும் தயார் பண்ணி வச்சுருக்கோம். என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், பிகாஸ் யூ ஆர் ஆன் அ லேர்னிங் கர்வ்ஸ் நாங்கள் சொல்லுவோம். அந்த முதல் வருடத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டு அடுத்த 2 வருடங்களும் லேர்னிங் கர்வ் தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 years passing out of your engineering, you should further cement your concepts very strong. So the conceptual knowledge what you did in your college plus the practical knowledge for the next 3 years, you cement it out and you become a strong person in the 7 years. So இந்த அடுத்த 7 வருடங்கள் நீங்கள் எலக்ட்ரிக்கல், I am going to be a solid electrical engineer, நீங்களே ஒரு கோல் எடுத்துக்கணும். அந்த கோல் எடுத்துட்டு இந்த 4 வருஷத்துல நான் என்ன நடக்குதுன்ற அந்த நாட்டு நடப்புல, அந்த கான்செப்ட்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இந்த இன்ஜினியரிங்ல கம்பெனி உள்ள போய் அங்கேயும் நான் வந்து என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த 7 வருடத்திற்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு சீனியர் இன்ஜினியர்னு கொடுப்போம். சீனியர் இன்ஜினியர்னா எப்படி அதுன்னா, ஜென்ரேட்டிங் கம்பெனிஸ்ல உங்களுக்கு ஏரியாவில் வெதர் இட் இஸ் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் இன் தி ஆப்ரேஷன் ஆஃப் பாய்லர்ஸ் ஆர் டர்பைன்ஸ் ஆர் இன் தி கோல் ஹேண்ட்லிங் பிளான்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. எங்களை மாதிரி இபிசி கம்பெனியில் நாங்கள் வந்து பிளானிங் இன்ஜினியராக கொடுப்போம். ஏன்னா ப்ராஜெக்ட் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்போம். பிரைமவரான ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் ட்ரைனிங் கொடுப்போம். ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆக்கிறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். அடுத்தது உங்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஏரியாலையும் போடுவோம். சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் கொடுத்துட்டு அங்கேயும் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஏரியாலையும் உங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். அந்த ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு 5 வருடங்கள் உங்களை நாங்கள் கண்காணிப்போம். அந்த 5 வருடங்கள் கண்காணிக்கப்பட்டதன் பிறகு உங்களுக்கு மேனேஜர்ன்ற ஒரு டைட்டில் கொடுப்போம். அந்த மேனேஜர்னு அந்த டைட்டிலை வந்து நீங்கள் 21 வயசுல நீங்கள் பாஸ் பண்ணிட்டு 25 வயசுல நீங்கள் வந்து கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆகிட்டு 28 வயசுல மேனேஜர் ஆயிட்டீங்கன்னா, நீங்கள் எண்டிங் யுவர் கேரியர் அட் தி ஏஜ் ஆஃப் 45, 46 யூ வில் பிகம் அ ஜெனரல் மேனேஜர். தட் இஸ் ஹவ் வி ஆல் ஹவ் க்ரோன். இதுக்கு நாங்கள் என்னென்ன ஒரு இடத்துலையும் கோச்சிங் கொடுப்போம். அந்த கோச்சிங்க்கு வந்து உங்களுடைய பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பியாண்ட் 5th year ஆஃப்டர் இன்ஜினியரிங், 5 வருஷம் இன்ஜினியரிங் படித்து முடித்த பிறகு நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் கான்செப்ட்ஸை ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களை ஏமாத்திடுவோம். சார் அதான் பண்ணிட்டேன், இது இப்படி தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க நீங்கள். அதனால் இன்னைக்கு தான் உங்களுக்கு டைம். இந்த 4 வருடத்தில் உங்களுக்கு இன்ஜினியரிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக படிக்கணும். அந்த 5 வருடத்தில் நீங்கள் கான்செப்ஷுவல் ஸ்ட்ராங் ஆகிட்டதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு லீடர்ஷிப் ட்ரைனிங்னு கொடுப்போம். லீடர்ஷிப் ட்ரைனிங்னா என்ன, மேனேஜர், அந்த மேனேஜரியலுக்கு கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், அதுக்கு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நாங்கள் உங்களை தயார் பண்ணுவோம்.
அது யாருக்கு தயார் பண்ணணும்னா அந்த 5 வருடத்தில் நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நாளைக்கு ஜெனரல் மேனேஜர் மெட்டீரியலான்னு அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களை அந்த ட்ரைனிங் கொடுப்போம். அந்த ட்ரைனிங்ல நீங்க உள்ள வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு கேரியர் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நான் முதல்ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண என்ன சொன்னேன், கேரியர் சொன்னேன். ஸோ யூ ஹாவ் டு டேக் திஸ் அஸ் அ ப்ரொஃபஷனல் கேரியர். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அஸ் அ ப்ரொஃபஷனல் கேரியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அஸ் அ ப்ரொஃபஷனல் கேரியரை நான் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்துட்டு 45 வருடத்தில் நான் ஒரு ஜெனரல் மேனேஜர் ஆகணும்னு நீங்கள் வந்து ஒரு கோல் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் காலேஜில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அது வரும்போது உங்களோட நெட்ஒர்க்கிங் ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஒரு ஆல் கனெக்டட் வேர்ல்டுனா வாட்ஸ்அப்பில் நீங்கள் இன்னைக்கு என்ன வேணால் பண்ணலாம் இன்னைக்கு. ப்ளஸ் கிளப் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்டார்ட் அ கிளப் ஹவுஸ், அரேஞ்ச் ஃபார் திங்ஸ். ஸோ யுவர் கனெக்டட் வேர்ல்டில் இருக்கும்போது எங்களுக்கு கனெக்ஷன் வேர்ல்டே கிடையாது. எங்களுக்கு லைப்ரரின்னு உண்டு, காலேஜ்லேருந்து நாங்கள் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக போயிட்டு அவங்களோட பேசிட்டு தான் பண்ணிட்டு இருப்போம், இல்லை அவங்கள கூப்பிடுவோம் காலேஜுக்கு. ஸோ அந்த கனெக்டட் வேர்ல்டு நெட்ஒர்க்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. நெட்ஒர்க்கிங் இம்ப்ரூவ் பண்ணணும், காக்னிட்டிவ் எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களோட கான்செப்ஷுவல் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் 5 வருடங்கள் ஜாயின் பண்ணி கம்பெனி ஜாயின் பண்ணி 5 வருடத்தில் நீங்கள் ஃபுல் கான்செப்ட்ஸை வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யுவர் சிமெண்டட் யுவர் பேஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஸோ உங்களுக்கு நான் இப்போ என்னென்ன அறிவுரைகள் கூறினேன்னா, உங்களுக்கு வந்து த டிமாண்ட் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இஸ் கோயிங் டு பி a very 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 high one after you pass out after 4 years. Fantastic, because the growth of the industry and the demand for electricity is very high. 4 மடங்கு. நான் 200 கிகாவாட் 800 கிகாவாட் சொன்னேன், இன்னைக்கு 1000 கிகாவாட் கூட தேவைப்படலாம். அது ப்ளஸ் நான் இண்டஸ்ட்ரி என்ன சொன்னேன், ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரி, இபிசி இண்டஸ்ட்ரி, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, ஆட்டோ இண்டஸ்ட்ரி, நியூக்ளியர் எனர்ஜி. இந்த எனர்ஜி இந்த ஏரியா ஒவ்வொருத்துலையும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தேவை. நீங்கள் படிக்கும்போது நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் கான்செப்ட்லி ஸ்ட்ராங்காக இருக்கணும், எலக்ட்ரானிக் வே ஆஃப் படிக்கணும், ஏன்னா எல்லாம் எலக்ட்ரானிக்கில் வருது, சாஃப்ட்வேர் வே படிக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் என்னென்ன அந்த டேட்டா கேதரிங் வச்சு என்ன பண்ணணும் இதையும் படிச்சுட்டு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா டெக்னிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ப்ளஸ் யுவர் காக்னிட்டிவ் எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நெட்ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல கம்பெனியில் நாங்கள் ஹெச்ஆர்லேருந்து உங்களை வந்து எடுத்துகிட்டு போவோம். உங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணுவோம், 1 வருஷம் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியாக எல்லா ஏரியாலையும் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு ஏரியாலையும் போடுவோம். அந்த 5 வருஷம் நீங்கள் வந்து காலேஜிலேருந்து வெளியில் வந்து 5 வருஷத்தில் நீங்கள் வந்து சாலிட் பேஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. என்னோட கான்செப்ஷுவல் நாலேஜ் இன் காலேஜ் ஐ கன்வெர்டட் இன்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ். அதையும் முடிச்சுட்டு நீங்கள் 5 வருஷத்தில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா 3 வருஷத்தை உங்களை ட்ரெயின் பண்ணி மேனேஜர் ஆக்கிட்டு 45 வருடத்தில் உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜர். இப்போ நாங்கள் இன்னும் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கோம், 40 வருஷத்துலேயே ஜென்ரல் மேனேஜர் கொடுக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர் 45 வயசில் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லெவலில் கொண்டு போகும்போது உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு கம்பெனி உள்ளே போய் பாருங்க, பிஹெச்எல் எப்படி ஜாயின் பண்ணார் அவர் சேர்மன், உங்களுக்கு பாருங்க என்டிபிசி சேர்மன் எப்படி ஜாயின் பண்ணார், எல்லாம் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியாக தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நான்லாம் ஜாயின் பண்ணும்போது 99 93 when I passed my engineering, I joined as a graduate engineer trainee. அந்த கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினியில் வாட் யூ கேன் டூ இஸ் எக்ஸலண்ட் திங்ஸ் யூ கேன் டூ. அது ஸோ திஸ் thing what you are taking is an excellent one. Electrical engineering is a fantastic course to do, and you love the job and you will do what you want. நீங்கள் மற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு வெறும் போய் கோடிங் பண்ணணும் அது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை நேராக உங்கள் கையால் உங்களால் பண்ண முடியும் கம்பெனியில். ப்ளஸ் லாஸ்ட் what my suggestion to all the youngsters which you are listening here is attitude. Attitude வந்து பாசிட்டிவ் attitude. ஓகே, அதை தான் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். எது கொடுத்தாலும் நம்மளால் முடியும், உன்னால் முடியும் தம்பி மாரி தான். அது நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஓகே, ஆட்டிடியூட் அண்ட் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ். எது பண்ணாலும் ஒரு எக்ஸலன்ஸ் இருக்கணும். நீங்கள் அந்த நண்பன் படத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எக்ஸலன்ஸ்க்கு பின்னாடி போ, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வில் பி. ஸோ த ஆட்டிடியூட் அண்ட் எக்ஸலன்ஸ். அதனால தான் நாங்கள் ஒரு வேர்டு ஹெச்ஆர்ல யூஸ் பண்ணுவோம், காம்பிடென்சி சொல்லுவோம். காம்பிடென்சி ஸ்கில், நாலேஜ், ஆட்டிடியூட். இதை நீங்கள் அந்த பாசிட்டிவிசமை கொண்டு வந்துக்கணும். நீங்கள் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது அந்த பாசிட்டிவிசம் இருக்கணும், நான் இதை என்னால் முடியுன்றது. அதை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா லைஃப் இஸ் ஃபண்டாஸ்டிக் ஃபார் யூ ஆன் திஸ், அண்ட் யூ வில் ஹாவ் 100% satisfaction at the end of the day what you want. Today there are my friends who are there in IT industry, they are all project managers, but do they have the satisfaction of what they learned and what they are doing? இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எம்பிஏவும் பண்ணலாம். அதை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அந்த எம்பிஏக்கு ஒரு ட்ரைனிங் நாங்கள் ஆஃபீஸ்லேயே கொடுக்குறோம், இல்லைனா நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுவோம் வெளியில் காலேஜஸ், பிக் எம்பிஏ காலேஜஸ்க்கு பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி இங்கே
டிஃபரன்ஸ் ஸ்பியர்ஸில் வரலாம். அந்த எம்பிஏ பண்ணும்போது நீங்கள் ஃபைனான்ஸில் பண்ணலாம், மார்க்கெட்டிங்கில் பண்ணலாம், நீங்கள் ஐடியில் பண்ணலாம், ஹெச்ஆரில் பண்ணலாம். அதே அந்த இன்ஜினியரிங் ஒரு பேக்ரவுண்டு. இன்றைக்கி எனக்கு வந்து ரொம்ப தோதாக இருக்கிறத நான் பண்ண அந்த இன்ஜினியரிங் எனக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு ஜிஇடி இன்டர்வியூக்கு நான் வந்து டெக்னிக்கல் பேனல் ஒன்று அவசியம். நானே அந்த ஹெச்ஆர் இன்டர்வியூ எடுக்கலாம், டெக்னிக்கல் இன்டர்வியூ எடுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும் உங்களுக்கு. அட் தி எண்ட் ஆஃப் த டே வாட் யூ லேர்ன் யூ வில் பி யூட்டிலைசிங் இட். ஓகே, ஸோ அகைன் ஐ ரிப்பீட் யூ பீப்புள், என்ஜாய் வாட் யூ ஆர் டூயிங், ஹாவ் அ கிரேட் ஆட்டிடியூட், நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, எக்ஸலன்ஸ் பின்னாடி போங்க. அதை எந்த ஜாப் எடுக்கிறீங்களோ குழம்பாதீங்க. இனியன் சாரை தான் கரெக்டாக கடைசியில் சொன்னார். எடுத்துட்டிங்கன்னா அந்த இன்ஜினியரிங்கை கோ ஹெட் அண்ட் கிவ் ஃபுல் ஃப்ளெட்ஜ் டு இட் அண்ட் டூ இட், டூ லைக் எனி திங். நாங்கள் இன்றைக்கி கிண்டி பொறியியல் கல்லூரியில் நாங்கள் வந்து அந்த 4 வருஷம் படிக்கிற படிப்பை வந்து எங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துகிட்டு தான் பண்ணுவோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், பீப்புள் ஹூ கேம் ஃப்ரம் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், வி ஆல் ஷைன் அட் ஆல் லெவல்ஸ் பிகாஸ் அந்த 4 வருஷத்தில் நாங்கள் கொடுக்குற அந்த இன்புட் ப்ளஸ் த ப்ரொஃபஸர்ஸ் டச். த ப்ரொஃபஸர்ஸ் கிவ் அஸ் லைக் தே டோன்ட் அக்செப்ட் அஸ் லைக் எனி திங். அதை டைரெக்டாக எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, எல்லாம் மாற்றி மாற்றி தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த கான்செப்ட் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கான்செப்ட் தயாராக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, ப்ளஸ் யுவர் பர்சனாலிட்டி யூ இம்ப்ரூவ், ஸ்கை இஸ் த லிமிட். ஸோ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. அது இந்த இன்ஜினியரிங்கில் கண்டிப்பாக பண்ணலாங்க. பயங்கர ஸ்கோப் இருக்குது. அதுவும் 4 வருஷம் கழிச்சு அந்த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா வெரி ஹை டிமாண்ட். ஓகே, ஸோ இதோட நான் என்னோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நான் I'll again join you people when you have got any questions. Feel free to ask anytime any questions on this. Thank you. மிக்க நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கிண்டி பொறியியல் கல்லூரியில டீன் பேசின அதே அமர்வுல அந்த கல்லூரியின் மாணவனாக இருந்து இன்னைக்கு ஒரு தொழில்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிற நீங்களும் கலந்துக்கிறதுங்கிறது நிச்சயம் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒரு புது உத்துணர்வை தரும். அதே போல உங்களோட வார்த்தையில் வெளிப்பட்ட நம்பிக்கை என்பது நமக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை முன்னிறுத்தி உங்களது உரை மிகுந்த நம்பிக்கை ஊட்டி இருக்கிறது. நிச்சயம் +2 முடித்து விட்டு அடுத்து என்ன படிக்கலாம் என்று மாணவர்களே நிச்சயம் இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த முக்கியமான துறை நோக்கி உங்களது உரை இழுத்து வரும் என்கிற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களது உரைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை பகிர்ந்து கொள்கிறோம்.